The marks obtained by 11 students of a class in a test are கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், மோடு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோட் அப்படின்னா என்னதுன்னா, நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? மேக்சிமம் எது ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், மோடுன்னு சொல்லுவோம். மீன்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். சரியா? மீடியன்னா நடுவில் இருக்கிற நம்பர் தான் மீடியன். இப்போ மோடு மேக்ஸிமம் நம்பர் எது ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு நம்ம அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மீடியனுக்கு மட்டும்தான் கண்டிப்பா என்ன பண்ணணும், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். மோடுக்கும் மீனுக்கும் நமக்கு தேவையில்லை, அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். இப்போ இதுல நம்ம அப்படியே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 23 இருக்கு. சரியா? 23 எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4. சரி, 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. பார்த்த உடனே தெரிஞ்சிடும் நமக்கு 23 தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 4 டைம்ஸ் போயிடுச்சு. 11ல 4 போயிடுச்சுனாலே மீதி இருக்கிறது 7 தான். 7ல போய் எவ்வளவு வந்துட போகுது, 2. 2 பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஒரே ஒரு தடவை தான் 2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 15 எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க, 1 ஒரே ஒரு தடவை தான். நெக்ஸ்ட் 38 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா 1 எங்கேயும் ரிப்பீட் ஆகல. அப்புறமா 19 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்புறமா 26 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 34 ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஸோ 23 alone 4 times. What is the mode of this number அப்படின்னு mode of this data அப்படின்னு பார்த்தோம்னா, mode here is 23. Clear?